என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யார் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாராக வரக்கூடும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பயும் போல் நம்ம சொல்கிறது தான், வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் கூட்டு பிரார்த்தனை மையத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். வியாழக்கிழமை சிறப்பான பிரார்த்தனை, உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். சாய்ராம் என்னடா சாய்ராம் திடீர்னு அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? உண்மையிலே எனக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாது தான் நினச்சேன் சாய்ராம். ஏன்னா நம்ம இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறோம். ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. எப்பயுமே நாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஏன் இதை பேசணுன்னா, எனக்கு சமீபத்தில் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து வந்த ஃபோன் காலில் நிறைய ஃபோன் கால், சாயண்ணா முக ஸ்டாலின் திருப்பி அவர் ஆட்சிக்கு வரணும், சாயண்ணா விஜய் ஆட்சிக்கு அமைக்கணும், சாயண்ணா எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு அமைக்கணும், இப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்க. சாயண்ணா மீண்டும் முக ஸ்டாலினே ஆட்சிக்கு வரணும், பிரார்த்தனை பண்ணுங்கள். விஜய் அண்ணா ஸ்டாலின் விஜய் அவர் ஆட்சி அமையணும்னு சொல்லி இப்படி ஃபோன் கால் எனக்கு வந்ததில் இந்த வாரம் நிறைய வந்தது. அது மட்டும்தான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமா. ஏன்னா அவங்களுடைய சொந்த தேவைகள் கூட நிறைய பேர் கேட்கல. அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள், அவங்க விரும்புகிறாங்க போகிறதுக்கு, அந்த தலைவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. நான் எல்லாருக்கும் சொன்னது, கண்டிப்பாக நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன்னு. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கலே இருக்குல்ல. இப்போ நான் இந்த 3 பேர் தான், இதில் இன்னொருத்தர் இருந்தார், அது கொஞ்சம் பேர் தான். நாம் தமிழர் கட்சியோட சீமானா அவர் இந்த எலெக்ஷனில் நிற்கிறார்ல, அவங்களதுலேருந்து கொஞ்சம் பேர் தான் பண்ணாங்க. ஆனால் இந்த மற்ற 3 பேர் தான் நிறைய பேர் பண்ணாங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். எனக்கு போன வருஷம்லாம், போன 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது மாதிரி யாரும் பண்ணதில்லை. இந்த முறை நிறைய பேர் பண்ணீங்க. கண்டிப்பாக அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன், நல்லவங்க ஆட்சி அமைக்கணும். உண்மையிலே அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சாய்ராம் யார் ஆட்சி அமைச்சாலும் நல்ல ஆட்சி கொடுக்கணும். மக்கள் அடிப்படை தேவைகளை சரி பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் வேண்டிக்கிறேன். அடிப்படையான கல்வி, மருத்துவம், இருக்கிற இடம், இதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்பது இது. இதில் எந்த குறையும் இல்லாமல் மக்களை நல்ல ஆட்சியாக வைக்கணும் தான் நாம் வேண்டிக்கலாம். நிறைய சின்ன பசங்க விஜய் ஆட்சிக்கு வரணும் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு பையன் 10வது தான் படிக்கிறான். அவன், அங்கிள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுங்க சாய் அங்கிள். அவன் 10வது எக்ஸாம் எழுதியிருக்கிறான். அதை பற்றி கூட அவன் கேட்கல. நான் கேட்டேன், ஏன்டா என்ன 10வது நான் பாஸ் ஆகிடுவேன் அங்கிள், ஆனால் விஜய் வரணும்னு சொல்லி இப்படி டிஃப்ரெண்ட்டான நிறைய ஃபோன் கால் வந்தது எனக்கு. பாபா கிட்டே சொல்லிட்டேன், பாபா நல்லவங்கள ஆட்சிக்கு வர வைங்க கண்டிப்பாக. ஏன்னா நல்லா ஆட்சி இருந்தால் தான் மக்களும் நல்லா இருக்க முடியும். அதான உண்மை. எனவே நல்லவங்களை வர வச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட நான் அதே பிரார்த்தனை வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் நல்லவர்கள் வரணும், ஆட்சியில் தரணும், நல்ல ஆட்சியை தரணும்னு சொல்லி வேண்டிக்குங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல சாய்ராம். சாய்ராம் யார் வருவாங்க? ஆனால் என் வாயில் என்னையே நிறைய பேர் கேட்டு, சாயனா யார் வருவாங்க, நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் சாயனா, ஏன்னா நீங்கள் சொன்னால் நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும்ல. நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொன்னேன். நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். இது தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணல. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களில் ஓட்டு போடுற தகுதி இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுறோம் சாய்ராம். இப்போ நான் என் வீட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கேன், நான் ஒரு கட்சிக்கு போடலாம், இல்லை எங்கள் அம்மா அப்பா, இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே பல கட்சிக்கு போடுவாங்க. ஒருத்தருக்கு ஏடிஎம்கே பிடிக்கும், ஒருத்தருக்கு டிஎம்கே. ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பசங்களுக்கு விஜய் பிடிக்கும். இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்போ ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு அந்த குடும்பமே கட்சி நம்ம 3ஆக பிரிஞ்சு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுக்கு திமுக பிடிக்கும், அம்மாவுக்கு ஏடிஎம்கே பிடிக்கும், பையனுக்கு விஜய் பிடிக்கும். இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே 3 கட்சிக்கு போட வேண்டிய சூழ்நிலையை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நாம் இதை சரியாக கணிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்றதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி யாராவது என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொன்னேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி கல்யாணம் ஆகிடுச்சி. அதுக்கப்புறமா அவங்க பிரசவம், கரு உண்டாகுது, ஒரு குழந்தை கரு உண்டாகுது. அந்த கரு ஆணா பெண்ணா என்பதை நாம் தெரிஞ்சிக்க முடியும் சாய்ராம். வெளிநாட்டிலலாம் அது ஈஸியான, நம்ம நாட்டிலே அதை நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்தால் தெரிஞ்சிடலாம். இங்கே வெளியே சொல்ல மாட்டாங்க. அது சொல்லாமல் இருக்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமே. காரணம் என்னென்னா, அது ஆணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆம்பளை பையன் பிறக்க போகிறான், ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சால் ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது. இப்படி தான் நாம் அது மேலே ஒரு அந்த ஈடுபாடு, அவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
ஆனால் என்ன குழந்தை என்பது தெரியாமல் அந்த பிரசவம் நடந்து நம்மக்கிட்ட வந்து அந்த டாக்டர் நர்ஸு சொல்லும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை அனுபவிக்கும் போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுதான் நான் சொன்னேன், ஒரு தாய் எப்படி கருவுற்று இருக்கிறாளோ அந்த கருவுற்று அந்த குழந்தை வெளியே வரும்போது சொல்லும் போது இருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. முன்னாடியே தெரிஞ்சால் அதுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. அதே போல் தான் தேர்தல். பல பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்க. 4ஆம் தேதி இதை வந்துடுச்சு, இன்னும் 3 நாளாக 4 நாளாக தான் இருக்க போகுது. பொறுமையாக இருந்து யார் முதலமைச்சர் என்பதை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு பிடிச்ச தலைவர் வரணும் நீங்கள் வேண்டிக்கிங்க, அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் வேண்டிக்கிங்க. இதில் பெரும்பான்மையான மக்கள் வேண்டுதல் எது வைக்கிறாங்களோ அதான் ஜெயிக்க போகுது. அதான உண்மை. கூட்டு பிரார்த்தனை அதான உண்மை. யார் அதிகமாக ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இதுக்குள்ளே நமக்கு அதே மாதிரி செய்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நமக்கு வெற்றி தோல்வி தேர்தலில் சகஜம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி பாருங்க, எடப்பாடி ஜெயிச்சா இல்லை முக ஸ்டாலின் ஜெயிச்சா இல்லை விஜய் ஜெயித்தாலும் நாளைக்கு 2 பேருமே வாழ்த்து சொல்லிப்பாங்க. அவங்க ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்காக என் தலைவர் வரலன்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போடக்கூடாது. இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட சண்டை போட்டுறாதீங்க. தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் இதை போய் சண்டையாக மாற்றி அந்த உறவுகளை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா தேர்தல் அந்த தலைவர்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் இருப்பாங்க. நீங்கள் ரோட்டில் அடிச்சிக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் நீங்கள் அடிச்சிக்கக்கூடாது, உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் சண்டை போடக்கூடாது. தேர்தல் வேலை செஞ்சீங்களா அதோடு மறந்துங்க. யார் தலைவராக வெற்றி வந்தாலும் அது நல்லது நினச்சி நீங்கள் ஒத்துமையாக இருங்க. ஏன்னா சில வீடியோலாம் பார்க்கும்போது அவங்க குழந்தை வந்து அப்பா அம்மா ஓட்டு போட சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அப்பா அம்மா போடலன்னு திட்டுற மாதிரிலாம் நிறைய வீடியோ இப்போ வருது. நான் ரோட்டில் படுக்க வச்சிட்டேன், நான் சொன்னதை போட வச்சு. இது ரொம்ப தப்பு. அது ரொம்ப 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 தப்பு. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. காரணம் என்னென்னா, அந்த தேர்தல் போட்டோமா அதோடு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எப்பவுமே சொந்தக்கார மாதிரி நம்மளுடைய நட்போட பழகுங்க. அது ரொம்ப நல்லது. சாயனா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சாயனான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமான விஷயம். நான் எப்பயுமே சாராம் இந்த தேர்தல் ஓட்டு போடுறதோட சரி, நானும் ஓட்டு போட்டுட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் கையை ஏற்கனவே காமிச்சது. ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். யார் ஜெயிப்பா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சாயிரம், யார் ஜெயிப்பாங்கன்னு. ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்கள் யார் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா நம்ம ஓட்டு போகிறது யாருன்னு வெளியே சொல்லக்கூடாது. நம்ம யார் கொண்டாலும் போடலாம், அது தனிப்பட்ட முறை. யார் ஜெயிப்பாங்க, யார் முதலமைச்சராக வருவாங்க, ஒரு கருத்து கணிப்பை நம்மளே பார்க்கலாம். நீங்கள் போட்டு பாருங்கள் யார் ஜெயிப்பாங்க, யார் வருவாங்க. நீங்கள் நடத்தின உங்கள் ஊரில் நடந்த ஆய்வில். அதேமாதிரி தரம் இந்த தேர்தலில் நாம் யாருக்கு எப்படி ஓட்டு போடணும்னா, நம்ம பகுதியில் இருக்கிறோம். ஏன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் யோசனை பண்ண முடியாது. எங்கள் பகுதியில் இருக்கிற யார் நல்லது செய்கிறாங்களோ நாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். யார் நம்ம போய் எளிமையாக சந்திக்க முடியுதோ, யார் ஜெயிக்க வராங்களோ இல்லையே, நம்ம யார் எளிமையாக சந்திக்கிறோம், இல்லை நம்ம குறைகளை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறது நல்லது. அப்படி தான் நீங்கள் ஓட்டு போட்டுருப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் திரும்பவும் சொல்கிறேன், யார் வருவார்கள் உங்களுக்கு கீழே சொல்லுங்கள். இது ஒரு ஜாலியான விஷயத்துக்காக பேசிக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கலாம் யார் வருவாங்கன்னு. கடவுள் நல்லவரை வர வைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனாலும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த அடுத்தது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது யாருன்னு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லலாம் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவில். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் வருவாங்கன்றதை கீழே சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நாம் எல்லோரும் நல்ல ஆட்சி அமையணும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தரோட பிரார்த்தனை நடக்கும்போது மற்ற 2 பேரோட பிரார்த்தனை 3 பேரோட பிரார்த்தனை நடக்கவில்லையே சாயனா பாபா என்னை கை விட்டுட்டாருன்னு சொல்லிலாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆட்சிகள் அரசியல் வேறு, ஆன்மீக வேறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு ஆட்சியும் நல்ல சிறப்பாக அமையணும் சொல்லி நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பாபா சொன்ன தகவல். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் யார் ஆட்சிக்கு வருவாங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓம் சாய்ராம்.